ஆண்களும் பெண்களும் சமம் தான். ஆனா, ஆண்களும் பெண்களும் வந்து சில விஷயத்துல வித்தியாசமானவர்கள். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மட்டும் தான் சில விஷயங்கள் வரும். பெண்களால செய்ய முடியாது அப்படின்னு இல்ல. திறமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அத வந்து பெண்களாலயும் செய்ய முடியும். அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து சயன்டிஃபிக்கலி டிஃபரெண்ட்டா இருந்தாலும், திறமையின்படி வந்து பெண்கள் வந்து சும்மா வந்து ஆண்களுக்கு டஃப் குடுத்துருக்காங்க நெறைய விஷயத்துல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா ஃபீல்ட்ல அவங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஜெனரல் ஸ்டீரியோடைப் இருக்கும். பெண்களால வந்து ஹியூமர் பண்ண முடியாது. ஆண்களோட ஹியூமர் லெவலுக்கு வந்து பெண்களால இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அத வந்து பரவலா வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டோனே, அப்படிலாம் இல்ல வித் ப்ராப்பர் எஃபோர்ட் ஒரு சூப்பரான ஒரு புரிதலோட வந்து கரெக்ட்டா ஹியூமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண்களாலயும் கூட வந்து ஹியூமர்லாம் வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ வந்து அது யாருனாலும் அது ஆணோ, பெண்ணோ ஒரு ஹியூமர் அப்படிங்க பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சரியான வகையில பல பேர ஹர்ட் பண்ணாம பண்றது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சிரிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பெண்கள் நம்ம கழுத்தறுத்து, காதறுத்து அது மட்டும் இல்லாம எவ்வளோக்கு எவ்வளோ மொக்கையா பேச முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ மொக்கைய போட்டு செம்ம கிரிஞ்சுன்னு உச்சத்துக்கே போயி, எல்லா பெண்களும் இப்படிதான்ப்பா, அவங்களுக்கு ஹியூமரே வராது அப்படிங்கிற மாரி சும்மா போயிட்டுருக்க நல்ல பெண்களையும், பிரச்சனையில மாட்டாத பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பேரையும், மானத்தையும் வந்து வாங்கி 3 பெண்கள் வந்து ஒரு காணொளி பண்ணியிருந்தாங்க. அந்த பொதுவா அந்த சேனல் வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன். பட் அவங்க வந்து இருக்காங்க. அவங்களும் ஒரு யூடியூபர் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா, அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து அபிமானமும் இல்ல. எந்த அளவுக்கு ஒரு விருப்பமும் இல்ல. ஏன்னா, அவங்களோட கன்டென்ட் நான் வந்து ஒண்ணு கூட வந்து பார்த்ததே இல்ல. அவங்க கன்டென்ட் நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய கெளுத்தி மாரி ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. ஆனா, இவங்க 3 பேருமே வந்து கெளுத்தி மாரி பேசினதுனால, பெருங்கெளுத்தி மாரி பேசினதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காணொளிய வேற வழியே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க நேர்ந்துருச்சு. ஏதோ ஒரு ரீல்ஸ்ல வந்து போட்டு இவங்களோட வீடியோல அந்த 3 பெண்களும் பேசக்கூடிய அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. அதில இருந்து சில கிளிப்ஸ்லாம் வெட்டி போட்டு, அதில எல்லா கிளிப்ஸையும் வந்து போயிட்டே இருக்கும்போது, எனக்கு ஒண்ணு மட்டும் கண்ல காதுல மாட்டிச்சு. என்னன்னா வந்து, கமல், கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஓவர் ரேட்டட் அப்படின்னு. இப்ப நீங்க யார வேணா ஓவர் ரேட்டட்ன்னு சொல்லலாம், அண்டர் ரேட்டட்ன்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம், பிடிக்காதுன்னு சொல்லலாம். இவரு மொக்கையா பண்றாருன்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. பட் கமலஹாசன் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபார் டூ புஷ்டா அந்த வீடியோல அவங்க வச்சிருந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து எனக்கு ரொம்ப செம்ம கடுப்பா ஆயிட்டதுனால, சரி இந்த வீடியோவ பார்த்தே ஆகணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு, நான் கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னும் சில சுரணை உள்ள நண்பர்கள் இருக்காங்கல்ல YouTubeல வச்சு நல்லா செஞ்சு விட்டுருக்காங்க. அதில இந்த வீடியோ மட்டும் அப்படியே இருக்கே தவிர்த்து, செம்ம பேக்லாஷ்க்கு அப்புறம் வந்து கமலஹாசன் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறத அந்த பகுதிய மட்டும் நீக்கியிருக்காங்க. ஒரு 14 நிமிஷம் போகக்கூடிய வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அதில வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ கீழ கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா வந்து செம்தியா வந்து வாங்கியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் வந்து நான் உங்கள இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கலாம் யார்யா அந்த சேனல்ல உங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னது அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாரி இந்த வீடியோவ பார்த்தா இவங்களோட ஹியூமர் லெவல், இவங்களோட சென்ஸ், இவங்களோட டேஸ்ட்டு எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது பார்த்தோனே புரிஞ்சிச்சு. சத்தியமா சொல்றேன். என் வாழ்க்கையின் ரொம்ப கஷ்டமான தள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 14 நிமிஷங்க. அத வந்து இவ்ளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தொடர்ந்து பார்த்துட்டு, இந்த வீடியோக்காக கோச்சிட்டேன்னு சொல்றீங்களே, யாரப்பா நீங்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த வீடியோவோட கான்செப்ட்க்கு வருவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ ஜட்ஜ் யூ ஃபார் யுவர் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் லவ் ஸ்டோரிஸ் அனுப்ப சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நிஜமாவே அவங்களோட லவ் ஸ்டோரிய வந்து இவங்க ஒரு ஆளு அப்படின்னு நம்பி வந்து வெட்கமே இல்லாம அனுப்பியிருக்காங்க. சில பேர் குசும்பா வந்து அவங்களே வந்து லவ் ஸ்டோரிய கிரியேட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அந்த லவ் ஸ்டோரியலாம் இவங்க கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கலாய்க்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நல்ல கான்செப்ட் தான். ஆனா வந்து தங்களை தாங்களே 14 நிமிடம் கலாய்த்துக் கொண்ட 3 பெண்கள் அப்படிங்கிற மாரி தான் அந்த காணொளிய பார்க்கிறப்போ, முடிக்கிறப்போ எனக்கு வந்து இருந்துச்சு. பண்ணக்கூடிய ஜோக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ரெட்டி ஆயிட்டானாடி, இல்லடி ரெட்டி ஆயிட்டானாடி. ஐயய்யோ! சொல்றதுக்கே எனக்கு வந்து மனசுலாம் வந்து வலிக்குது. அந்த 14 நிமிஷம் வீடியோ பார்த்தோன்னே, ஏதோ நமக்குள்ள வந்து அங்க ஒன்றும், இங்க ஒன்றுமா ஏதோ ஒரு ஹியூமர் சென்ஸ் இருந்துச்சுன்னா, அதுவும் வந்து போயிருமோ அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து பயமே வந்துருச்சு. அந்த வீடியோ முழுக்க காமெடி அவங்க சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கட்டும். சத்தியமா சொல்றேன். நெறைய பெண் பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து நான் எப்பவுமே யோசிப்பேன். ஏன் ஆண்கள் லெவலுக்கு இன்னும் பெண்கள் நெறையா வந்து பரவலா வரல? குறிப்பா அந்த ரோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறதா இருக்கட்டும், டிஃபரண்டான கான்டென்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்களே நின்னு மோனோ ஆக்டிங், எனாக்டிங்லாம் பண்ணி ஒரு கான்செப்ட்ல வீடியோலாம் பண்ணி கலாய்க்கணும். இது மாரி நெறைய பேர் வரணுமே! நான் என்ன ஒரு 4 பேர் தான் ஒரு பெண் யூடியூபர்கள தமிழ்ல வந்து தொடர்ந்து வந்து பார்க்க நேருது. சரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்காங்க பரவால்ல சந்தோஷமா அப்படின்னு தான் வந்து தோணும். பட் அவங்க பண்ற எல்லா கன்டென்ட்லயும் நம்ம உடன்பாடும் இல்ல. அட்லீஸ்ட் பெண்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். அதில குறிப்பா இவங்களோட தம்ப்நெயில் நான் அடிக்கடி வந்து கடந்து போறது உண்டு. இந்த வீடியோவ பார்த்தோன்னா சத்தியமா சொல்றேன். பெண்கள்லாம் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியெல்லாம் நெறையா வந்து பார்க்க முடியல. நெறையா வந்து ஹியூமரஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறது வருத்தமா இருக்குன்றதுனால, ஸ்டீரியோடைப் பண்ணி வந்து பெண்களுக்கு வராதுன்னு இல்ல.
நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எங்கே இருக்கீங்க, எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு, தயவு சேர்ந்து வாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் டக்குன்னு கிடைக்கும் ஒரு பையனுக்கு கம்பேர் பண்ணுறப்போ. இது நான் வந்து தப்பாக சொல்ல, இது நேச்சுரலாகவே அப்படி தான். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்குலாம் வந்து நிறையா ஒரு வரவேற்பு கிடச்சிருச்சோ, இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஃபேம் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். பல பெண்கள் இன்னும் நிஜமான திறமையோட சூப்பரான ஹியூமர் சென்ஸோட டெலிவரிங் அந்த ஒரு டேலண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. கான்டென்ட் டெலிவரி டேலண்ட்டோட இருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொக்க ஜோக்கு சொல்கிற பெண்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பி நம்ம பயிற்சிக்கு வந்து அனுப்பிடலாம். அவங்க திருப்பியும் வந்து முயற்சி செஞ்சு வந்து மேலே வந்து ஹியூமர் வந்து பண்ணட்டும். குறிப்பாக இவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்டென்ட்டில் இவங்க நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் பேசுகிறத வச்சு இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தை இவங்க வந்து தங்களோட வீடியோவில் பேசுவாங்க போல இருக்கு. ஸோ யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் தப்பு தான். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி போனால் ஒரு 3 4 வீடியோவில் வந்து எதாவது சொல்லி காட்டுறதுக்காக நான் வந்து அது அந்த நியாயப்படுத்தல, தப்பு. பட் நம்ம கான்டென்ட்டில் வந்து நிஜமாக கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முடிவோடு இருக்கேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுனால தான் மற்றவங்ககிட்ட வந்து ப்ரீச் பண்ணணும்ல. அந்த வகையில் கெட்ட வார்த்தையை போட்டால் நான் கூலுன்னு காட்டிக்கிறது, கான்டென்ட்டில் நான் விஷயம் கலாஸ்டன் நினச்சிக்கிறது அப்படிங்கிறது பையன் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும் வந்து தப்பு தான். அதில் வந்து பெண்கள் ரொம்ப குறைவான யூடியூபர்ஸாக இருக்கிறதுனால, இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து பசங்கள்டே பாமச்சி வாடா அப்படின்னு பேசினவே ஒரு 4 5 கெட்ட வார்த்தை எடுத்து உள்ளே விட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பசங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஈக்குவல் தான், பட் இப்படிலாம் பண்ணி உங்களை கூலாக காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். இதை பார்த்து பல பெண்கள் வந்து இப்படி பேசினா தான் நான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முழுக்க அந்த தப்புக்கு வந்து உங்களை மாதிரி வந்து தற்கொலை யூடியூபர்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு தோணுது. அதையும் தாண்டி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது யார் வேணால் என்ன வேணால் சொல்லலான்ற ரைட்ஸ் இருந்தாலும் இவங்க சொல்கிறது இப்போ உலகநாயகன் கமலஹாசனுங்க, அவரை இந்த விக்ரம் படத்துலேருந்து தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ ஓடாத இந்தியன் 2லாம் பார்த்துட்டாங்களா? தக் லைஃப் தலைவா, நாங்களாம் கூட தக் லைஃப் பார்த்துட்டு உங்களை ரோஸ்ட் பண்ணோம். ஆனால் உங்களோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட கரியரோட எண்டு வரைக்கும் மொக்கப்படமாகவே கொடுத்துட்டே இருந்தால் கூட, நீங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் கூட, நீங்கள் சென்னாத்தில் புரியாமல் பேசினா கூட, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு மொக்க நிகழ்ச்சியில் வந்து தவறான நிறையா டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு லெஜெண்டு. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு அல்ட்ரா லெஜெண்டு. சத்தியமாக வந்து எனக்கு ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன் தான். அந்த ஒரு ரேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே வந்து பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், சிவாஜி கணேசன் வந்து ஓவர் ஆக்டிங்கும் பண்ணியிருப்பார், சூப்பர் ஆக்டிங்கும் பண்ணியிருப்பார், அண்டர் பிளேவும் பண்ணியிருப்பார், அண்ட் மாடர்ன் ஆக்டிங்கும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். இஸ் எ லெஜண்ட். அதற்கப்புறம் வந்து அந்த ஒரு பாதையில் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கே ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராக, ஒரு ரைட்டராக, ஒரு லிரிசிஸ்டாக, பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடகராக, இன்றைக்கி ஏதோ தப்பான வழியில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாராளுமன்றத்துக்கு போயிருக்க ஒரு மெம்பராக, பல வகையில் வந்து கமலஹாசனுக்கு வந்து அவர் வந்து நம்ம ஊரில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பெருமை தான். அவர் பண்ணுறது எனக்கு இந்த மாதிரி பிடிக்காது, அவர் இந்த ஆக்டிங் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட எதாவது நம்புற மாதிரி நியாயமாக இருக்குது. அவர் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களை ஓவர் ரேட் பண்ணி ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான யூடியூபர்ஸை வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சா தான், அந்த சப்ஸ்கிரைபர்ஸை நினச்சா தான் வந்து ரொம்ப கோபமாக வருது. ஸோ அதனால் அந்த ஓவர் ரேட்டட் கான்டென்ட் வந்து செம்ம பேக்லேஷ் ஆனதுனால ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சைட் சந்தோஷமாக இருந்தாலும், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரில் ஒருத்தங்க, அதில் ஒரு பெண் வந்து இருந்தாங்க போல், அவங்க தனி சேனல் வச்சுருக்காங்களாம். அதில் வந்து ஒரு கான்டென்ட் பண்ணாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் போய் பார்க்கல. ஒரு வேளை பண்ணியிருந்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் அண்ட் பாஸ் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸ்மாஷ் அண்ட் பாஸ் நானும் வந்து பார்த்துக்க நிறைய ரீல்ஸில் வந்து சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ காட்டி ஸ்மாஷ் அண்ட் பாஸ் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மாஷ், இல்லைனா வந்து பாஸ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதில் வந்து செலிபிரிட்டிஸை காட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ரேண்டம் பீப்புள் விமனை இல்லை மென்னை கூட வந்து காட்டுவாங்க. அது வாக்ஸ் பாப்பில் ரோட்லேயே வந்து கேட்டு போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கான்டென்ட்டை இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஆக்டர்ஸ், மேல் ஆக்டர்ஸ்லாம் வந்து காட்டி வந்து ஸ்மாஷா பாஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து இவங்க வந்து ஸ்மாஷோ பாஸோன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நான் வந்து அந்தளவுக்கு ஒரு அடிப்படைவாதி பழமைவாதிலாம் இல்லை. இந்த ஒரு கான்டென்ட் நானும் கூலாக பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். பட் இதே கான்டென்ட்டை 2 3 பசங்க உட்காந்துன்னு ஒரு நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ இல்லை டிவியில் வரக்கூடிய செலிபிரிட்டிஸோ யூடியூபர்ஸோ நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச பெண்கள் இல்லை ரேண்டம் பெண்களோட ஃபோட்டோவெல்லாம் காட்டி வந்து ஸ்மாஷும் பாஸும் பண்ணால் இந்த சமூகம் இதே மாதிரி ஏற்றுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியாவில் வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அதை நீங்கள்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் இருக்கா? இப்போ கண்டிப்பாக வந்து ஆடையை பற்றி பேசுறதுக்கு நிறையா பேர் வந்து வந்துருவாங்க. அதுவும் அதை விமர்சனத்தை வந்து அசிங்கமாக சொல்கிறதுக்கு அப்படின்றதுக்கு பெரும்பான்மையான பசங்களாம் இருப்பாங்க. அந்த தப்புலாம் இருக்குது, நான் இல்லைனே சொல்லலை. பட் உங்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? எங்களுக்கு இல்லாத அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறப்போ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரத்தில் ஒரு கேள்வியாக இருக்குது.
இதையும் தாண்டி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுறதுல இவங்க வந்து எலைட் கெலுத்திஸ் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வேர்ல்டு வந்து இவங்க பார்த்துருக்காங்களா, பார்க்கலையா அப்படின்னே வந்து தெரியல. அந்த வகையில இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கும்? அண்ட் ரீசென்ட்டா கூட நான் கேள்விப்பட்டேன். இவங்களும் இன்னொரு ஒரு பெண் யூடியூபரும் பேசி வச்சுக்கிட்டு யூடியூப்ல சண்டை போடுற மாரி காட்டிட்டு, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சேனல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஏறி வீடியோஸ்லாம் வியூஸ் போணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிலாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த குப்பு இடத்துக்குலாம் நம்ம எதுக்கு போயிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலை பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தா, கமல் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ல பட்டுட்டீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்பா உங்களுக்கு சில வாழ்த்துக்கள தெரிவிக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோலாம் வந்து பண்ணோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலா படிச்சு காட்டலாம்னு நெனச்சேன். ஏன்னா, படிச்சு காட்ட முடியாது. அந்த மாரி வார்த்தைகள்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அத நம்ம என்கரேஜ் பண்ணல. பட் சில பேர்லாம் சூப்பரா சரியான வார்த்தையில, தவறான கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணாம வந்து கலாய்ச்சிருக்கீங்க. ஸோ, அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு வீடியோக்கு கீழ வந்திருக்க அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஹியூமர் பண்ணணும், எப்படி வந்து கலாயா பேசணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க படிச்சுட்டு ஷார்ப்பாயி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து சிறப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வீடியோ பாருங்க, பார்க்காதீங்க அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லல. இப்படியும் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு கண்ல பட்டப்போ உங்க வீடியோவும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ யூடியூப்ல நான் கன்சியூம் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் வந்து இந்த கன்டென்ட் பார்க்கறதுல ஒரு ஸ்டைல் இருக்கும். சில விஷயம்லாம் தேடி பார்ப்பேன், சில விஷயம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம். அந்த வகையில வந்து நான் கன்சியூம் பண்றது ரொம்ப செலக்டிவ் தான். என்னடா யூடியூப்லேயே இருக்க நீ எல்லாமே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இல்ல என்ன இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் தான் தேடி தேடி பார்ப்பேன். அந்த வகையில வந்து என் கண்ல படாம நெறையா வந்து தமிழ்ல கான்டென்ட் கிரியேட் பண்ற நெறையா யூடியூபர்ஸ்லாம் வந்து இருக்கலாம். இந்தியா முழுக்க நான் கேட்கல. தமிழ்ல பெண்கள்ல யார் வந்து சிறப்பான கான்டென்ட்லாம் வந்து கிரியேட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். ஏன்னா உங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப திறம்பட அது காமெடி ஜானரா இருந்தாலும் சரி, நிறைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, படங்களை விமர்சனம் பண்ணுறது, எதை பற்றி பேசக்கூடியவங்க தான் இருந்தாலும் சரி, அவங்க தமிழில் பண்ணக்கூடிய பெண் யூடியூபர்ஸ் யாரெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு மட்டும் சஜஸ்ட் பண்ணல, தெரியாத நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் டிசர்விங்கான ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து நம்மளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படிங்கிறனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஸோ அதை மறக்காமல் செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வரும் நீ பேசுறது நியாயமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு மறக்காமல் வந்து முக்கியமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.